இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் தான் டஃப் ரேஸ் மாதிரி தெரியுது. விஜய் பின்தங்கி இருக்கிறார். இது ஏன் விஜய்க்கு புரியலன்னு தெரியல. அந்த வெறும் நம்மளை சினிமாவில் பார்த்தவொன்னே இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் வந்து இதாயிருமா, வாக்குகள் ஆயிடுமா? மூணாவது ஆள் ஒரு ஆள் வராருங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் திமுக அதிமுக ரெண்டும் அந்த சமயத்தில் கை கோர்த்து அவர்களை வந்து விரட்டி விடுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். எப்படி நிவாரணப் பொருட்கள் இல்லாமல் சும்மா பார்வையிறதுக்கு எதுக்கே ஆவறீங்கன்னு சொல்லி வழிமறித்து அமைச்சிருக்காங்க, கார்லாம் மறிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் பிரம்மாண்டமாக வந்து பிறந்தநாள் விழா, இந்த பக்கம் உதயநிதியின் உதய நாள், அந்த பக்கம் அன்பில் உரையும் சூரியனே அப்படின்னு போட்டு அங்கே விஜயம் வந்து விஜயை தாண்டி நீங்கள் புஷி ஆனந்த்னு சொன்னீங்கன்னா, புஷி ஆனந்த் ஒரு ரசிகர் மன்ற நிர்வாகி. அதை தாண்டி தலைவர்கள்னு சொல்றதுக்கு அங்கே யாருமே இல்லை. உதயநிதி அப்படின்னு எடுக்கும்போது உதயநிதிக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய திமுக என்ற ஒரு ஆலமர இயக்கம் இருக்கு. அதை விட தாண்டி அந்தந்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் பல லட்சம் கோடி இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கே சவால் விடுற அளவுக்கு அவங்க தனித்தனியாக சொத்து வச்சிருக்காங்க. நீங்கள் இமேஜுக்காக தான் கொடுக்குறீங்க, ஃபோட்டோ ஆப்ஸுக்காக தான் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துக்கு போய் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மரியாதை இருக்கும். மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியுமா என்று கேட்டால் இல்லை, ஜீரோ. விஜய் வந்து மிகப்பெரிய இந்த வெள்ளத்தில் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார். திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து அவர்கள் வந்து ஒன்று பண அரசியல், அப்படி இல்லைன்னா பிண அரசியல். தமிழக அரசின் பொருளாதாரம் மிக மோசமான நிலைமையில் கஜானா காலின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. எந்த அதிகாரம் அவருக்கு வந்து ஒரு பயன்பாடாக, பெனிஃபிட்டாக, பிளஸ் ஆக இருக்கிறதோ அதே அதிகாரம் அவருக்கு மைனஸ் ஆகவும் வரும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன், சொல்லுங்க சார். நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி நிறைய டைம் பேசியிருக்கோம். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாரு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய நேர்காணலும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டாரு. வந்த உடனே வந்து ஒரு 2 பெரிய நடிகர்கள் பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து த சக்சஸ்ஃபுல் ஆக்டர். என்ன சொன்னீங்க? 2 பெரிய நடிகர்கள். பெரிய சரி சரி சரி. ஒருத்தர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர், ஒருத்தர் வந்து ஒரு ஃபெயில்டு ஆக்டர். ஃபெயில்டு ஆக்டர் வந்து எலிவேட் ஆகி துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு. சக்சஸ்ஃபுல் ஆக்டர் வந்து ஒரு புதிய பரிமாணம் எடுத்திருக்காரு அப்படின்னு 2 பேர்த்தையும் விமர்சனம் இருக்கிறார். விஜய் மேலே வந்து நாங்கள் பாராட்டுறோம், கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பாராட்டுறோம், ஆனால் விமர்சனமும் நாங்கள் பண்ணுவோம், 2 இடத்துல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் வந்த உடனே இந்த 2 நபர்களை பற்றி நான் ஒரு கருத்து விமர்சனம் வைக்கிறார்? இல்லை, இப்போ வந்து அவர் இறங்கி 3 மாதம் அவர் வந்து அந்த லண்டனுக்கு படிக்க போனார். இந்த பீரியடில் எச் ராஜா அவர்கள் வந்து அந்த இணைப்பு குழு தலைவராக இருந்தார், ஒருங்கிணைப்பு குழு தலைவர். இந்த 3 மாதத்துல இவர் வந்து முழுசாக அப்படியே வந்து அரசியலேருந்து ஒதுங்கி இருந்ததாக சொல்ல முடியாது. அப்பப்போ ஏதோ முக்கியமான நிகழ்வுகளுக்கு அங்கிருந்தே அறிக்கை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது வந்துட்டார். இப்போ மாநில தலைவருங்கிற அந்த பழைய பதவிக்கு வந்துட்டார். சரி, இவர் உள்ளே வந்து இறங்கின உடனே முதல் கேள்வி அவர்கிட்ட விஜயை பற்றி தான் நிருபர் கேட்குறாங்க. அதாவது இப்போ எதிர்பார்ப்பு யாரிடம் இருக்கிறது அப்படின்னா விஜய்கிட்ட வந்து இருக்குங்கிறத வந்து அந்த உண்மையை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னால் திமுக அதிமுக எப்படி ஒரு காலத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்த் வரும்பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த எதிர்பார்ப்பு இப்போ விஜயிடம் இருக்கிறது. பட் விஜயகாந்த் வந்து செயல்பட்ட அளவுக்கு விஜய் செயல்படுகிறாரா என்பது வந்து போக போகத்தான் தெரியும். விஜயகாந்த் அவ்வளவு செயல்பட்டும் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. அது ஏன் முடியலைனால் வழக்கமான காரணம். அதாவது மூணாவது ஆள் ஒரு ஆள் வராருங்கும்போது இவங்க 2 பேரும் திமுக அதிமுக ரெண்டும் அந்த சமயத்தில் கை கோர்த்து அவர்களை வந்து விரட்டி விடுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். எப்படி கோவையில் அண்ணாமலை வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தே வேலை செய்ததோ, இது வந்து கோவை தொகுதி மட்டும் இல்லை, பொதுவாக ஆட்சியை ஒரு தொகுதிக்கே அப்படி இருக்குன்னா ஆட்சியை ஸோ அப்போ விஜய்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தான் அண்ணாமலை. ஏன்னா இப்போ
பொதுவாக ஊடகங்களில் பேசப்படும் இது என்னென்னா, எடப்பாடி வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார், உள் சிக்கல்கள் அதிகமாக இருக்குது, வேலுமணி தங்கமணிகள்லாம் வந்து ஒரு மற்றவங்களெல்லாம் உள்ளே சேர்க்கணுங்கிறாங்க, இவரும் ஜெயக்குமாரும் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, கூடாதுன்னு உறுதியாக இருக்காங்க. இப்படி சில இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கள ஆய்வு கூட்டம் அது கலவர கூட்டம்னு சொல்லி எல்லா சேனல்லையும் கூட அது வந்து விமர்சனம் பண்ணாங்க. அவர் சி.வி. சண்முகம் வெளியில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே கோபமாக பேசிக்கிட்டு வந்தார், அது எடப்பாடியை அப்படின்னு அவர் பேர் குறிப்பிடலைன்னா கூட எடப்பாடியை மனதில் வைத்து தான் இவர் நினச்சதெல்லாம் பண்ணணுன்னா ஒத்த ஆளாக கட்சியை நடத்திட முடியுமா, பார்த்துருவோம் அப்படின்லாம் வெளியில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி ஊடக தகவல்கள் வருகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து சர்வாதிகாரி போல் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் மற்ற தலைவர்களுக்கு வந்து ஆதங்கமோ கோபமோ வருத்தமோ இருக்குது அதிமுக. இப்போ அதிமுகவில் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. இதைத்தான் நம்ம பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் இல்லை என்று சொன்னாலும் உண்மை அதுதான். பாஜகவை இப்போ வந்து ஸ்டாலின் அல்லது வந்து எடப்பாடி அப்படிங்கிறதுக்கு முன்னால், கலைஞருக்கு அப்புறம் பார்த்து கலைஞர் ஜெயலலிதா அப்படின்னு அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஸ்டாலின் எடப்பாடி இப்படி தான் இருந்தது. இப்போது அடுத்த தலைமுறைக்கு வந்துடுச்சு, 3வது தலைமுறைக்கு வந்துடுச்சு. அப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி, இவர்களை வந்து அடுத்த முதல்வர் வந்து உதயநிதி தாங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லி வருகிறார். துணை முதல்வர்னு போட்டுட்டு அநேகமாக முதல்வருடைய பணிகள் வந்து பல விஷயங்களில் வந்து, அதாவது பொறுப்புகளை பெருசாக போட்டு முதல்வர் பெருசாக போடுறாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அதான் இப்போ கூட நான் பேசியிருந்தேன் போன எபிசோடில் கூட நம்ம சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதியின் உதய நாள் அப்படின்னு சுப்பிரமணியம் வந்து 364 சொற்பொழிவாளர்களை வைத்துக்கொண்டு 182 கூட்டங்களை வந்து எழுச்சியுடன் 4வது நாட்களாக வெற்றிகரமாக, எப்போ தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கு மேலே வந்து வெள்ளத்தில் முழுகி தெருவில் நின்று வீடுகளை இழந்து மக்கள் வந்து அங்கங்கே அகதிகள் மாதிரி சோறு தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய இதில் பிரம்மாண்டமான போஸ்டர்கள், இவருக்கும் சரி அன்பில் மகேஷ் அவருக்கும் சரி, இந்த இளவலுக்கும் சரி அந்த இளவலுக்கும் சரி, இவங்களுக்கு வந்து அதாவது எந்த சமயத்தில் எது செய்யணும்னு இருக்குது. நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து யாரோ ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சுஜிதான்னு ஒரு குழந்தை வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து மூடி வைக்காத கவனக்குறைவாக விட்ட அந்த துளை அந்த இதில் வந்து கிணறுல வந்து அது மூடி, அவங்க தோட்டத்தில் உள்ளதை மூடி வைக்காமல் விட்டுட்டாங்க, அது விழுந்து போச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, தமிழ்நாடே வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது மக்கள். உண்மையை சொல்லப்போனால் அந்த அந்த பெற்றோரை வந்து கவனமின்மை காரணமாக அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். அது சரி, அவர்கள் பாவம் என்னதான் தவறே கவனமின்மைன்றா கூட ஒரு குற்றம்னு அது சட்டப்படி வேணால் குற்றமாக இருக்கும்போது தார்மீக ரீதியாக குழந்தையை இழந்திருக்கிறார்கள், துக்கம், அதை விட்டுருவோம், அது இல்லை. பட் அப்போ அதுக்கு இது ஒன்றும் அரசு குற்றம் இல்லை, அது அரசு இடம் இல்லை. ஆனால் வந்து அதுக்கு வந்து தமிழ்நாடே வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு பேசின திமுக இன்றைக்கி தமிழ்நாடு வந்து அப்படியே தண்ணியில் தத்தளிக்குது. பெரும்பகுதி நீங்கள் வந்து விழுப்புரம், விக்கிரவாண்டி, இப்போ கடலூர், அந்த பக்கம் புதுவையும் சேர்த்து தான். புதுவை வந்து வேறு மாநிலம் விட்டுட்டிங்கன்னா கூட இந்த பக்கம் தருமபுரி வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்திருக்கு. அமைச்சர்கள்லாம் எங்கே போனாலும் வந்து பொன்முடி இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் போன போது அவங்களெல்லாம் ரோட்டில் வழிமறித்து திருப்பி அமைச்சிருக்காங்க. சி.வி. கணேசன் இவங்களெல்லாம், அவர் கணேசனா ஒரு அமைச்சிருக்காரு, இவங்களெல்லாம் வந்து அதே மாதிரி கலெக்டர்லலாமும் நிவாரணப் பொருட்கள் இல்லாமல் சும்மா பார்வையிறதுக்கு எதுக்கே ஆகிறீங்கன்னு சொல்லி வழிமறித்து அமைச்சிருக்காங்க, கார்லாம் மறிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. எடப்பாடி கிருஷ்ணகிரியில் கூட அவரை வந்து மறித்து உங்கள் எம்எல்ஏ என்ன ஆனாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களுடைய கோபம் இந்த சமயத்தில் பிரம்மாண்டமாக வந்து பிறந்தநாள் விழா, இந்த பக்கம் உதயநிதியின் உதய நாள், அந்த பக்கம் அன்பில் உரையும் சூரியனே அப்படின்னு போட்டு அங்கே சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ ஆக மொத்தம் இப்போ எப்படி வந்துருச்சுன்னால் அரசியல் நிலைமை வந்து உதயநிதி, நடிகர் விஜய், இளைஞர், இந்த தலைமுறையை சேர்ந்தவர், அரசியல் கட்சியின் தலைவர், நடிகருங்கிற ஒரு அதில் தான் உள்ளே வரார் அவர். ஆமாம், அண்ணாமலை ஏற்கனவே அவர் இளைஞர் IPS ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கார். அதாவது போன தலைமுறை இல்லை, ஸ்டாலின், எடப்பாடி இவங்கெல்லாம் வந்து போன தலைமுறையில் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால் தலைமுறையில் கலைஞர், அவங்க ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க. இது 3வது தலைமுறை. இப்படி வரும்போது இந்த 3 பேர் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. இதில் யார் வந்து ஜெயிப்பாங்க, யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் சீமான் அவர்கள் இல்லையா சார் இந்த லிஸ்ட்டில்? சீமான் அந்த தலைமுறையிலையும் கொஞ்சம் இருக்கார், இந்த தலைமுறையிலையும் கொஞ்சம் இருக்கார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சீமான் வந்து
இப்போ அவரை வந்து அது திமுக திட்டமிட்டு செய்வதாக சொல்கிறாரு. உதயநிதிக்கு வந்து நான் போட்டி கிடையாது, அவங்க அப்பா ஸ்டாலினுக்கு நான் போட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருக்காரு முன்னாடி. ஏன்னா வந்து உதயநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் வந்து சீமான் வந்து எப்போ வந்துட்டார். அதனால தான் நான் வந்து அந்த தலைமுறைன்னு சொன்னேன். இந்த தலைமுறையும் கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு சொன்னது வந்து சீமானுக்கு அப்படி ஒன்றும், அதாவது ரொம்ப வயசால கொஞ்சம் இப்படி எப்படிமா அப்படி வச்சுக்கலாம் ஒன்று. ரெண்டாவது சீமான்கிட்ட இப்போ ஒரு என்ன ஒரு அவரை சுற்றி இருக்கும் பிரச்சனை, எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அவருடைய நிர்வாகிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இது திமுக திட்டமிட்டு செய்யும் சதி என்று சில பேர் சொல்கிறாங்க. இருக்கலாம், அது இல்லை சீமானுடைய அணுகுமுறையின் காரணமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது ஒரு பலவீனம்தான். அவரை சுற்றி ஒரு 10 மாவட்டத்திலேருந்து நிர்வாகிகள் வந்து ஒட்டுமொத்தமாக யாரோ ஒருத்தர் வெளியேறினா பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக வெளியேறினா அது பலவீனம். அப்போது என்னை பொறுத்தவரை இந்த முக்கூட்டு போட்டியில் சீமான் அப்படியே கலந்து கொண்டாலும் அவர் 4ஆவதாக தான் இருக்கிறார் இன்னைக்கு லிஸ்ட்டில். ஓகே, அதனால் அவர் வந்து போட்டியிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து புறந்தள்ளலை. ஏன்னா சீமானை பொறுத்தவரை சீமான் என்பவரை வைத்து தான் கட்சி. எப்படி ஒரு பீரியட்ல எம்ஜிஆர், நான் அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதே நிலைமை தானே சார்? இப்போ விஜய் அவர்களுக்கும் அதே நிலைமை தானே? அதைத்தான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து விஜயம் வந்து விஜயை தாண்டி நீங்கள் புஷி ஆனந்த்னு சொன்னீங்கன்னா, புஷி ஆனந்த் ஒரு ரசிகர் மன்ற நிர்வாகி. அதை தாண்டி தலைவர்கள்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஸோ விஜய் அப்படி தான். உதயநிதி அப்படின்னு எடுக்கும்போது உதயநிதிக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய திமுக என்ற ஒரு ஆலமர இயக்கம் இருக்குது. அவருக்கு பெரிதாக அனுபவம் இல்லை அப்படின்னு வேணால் உண்மையாக இருக்கலாம். அவர் இப்போ தானே அரசியலுக்கு வந்தார். அவங்க அரசியலில் வழக்கமாக சொல்லுவாங்க, நேற்று பெஞ்ச மழையில், முந்தானத்து பெஞ்ச மழையில் நேற்று முளைச்ச காளான்னு இதை விமர்சனம் பண்ணும்போது யாரையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரைட். அதெல்லாம் தாண்டி அவருடைய பலவீனம்னு பார்க்கும்போது பலம் வந்து திமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அவருக்கு பின்னால் இருக்குது. அது 70 வருட இயக்கம் வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு பின்னால் இருக்குது. ஆட்சியில் இருக்காங்க, பல லட்சம் கோடி கட்சி சொத்து வச்சுருக்கு. அதை விட தாண்டி அந்தந்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் பல லட்சம் கோடி இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கே சவால் விடுற அளவுக்கு அவங்க தனித்தனியாக சொத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் அதுதான் முக்கியம். இப்போ விஜய் வந்து வராருன்னா, இப்போ நீங்கள் வந்து 2026 தேர்தலில் யார் அதிகமாக செலவு பண்ணுவாங்க? ஓட்டுக்கு. ஆமாம், ஓட்டுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்தோம், விஜய் வராரு, அண்ணாமலை வராரு, சீமான் வராரு வச்சுப்போம். என்ன ஒரு 500 ரூபா ரைஸ் பண்ணுங்கள், நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, அவ்வளோதானே. அந்த நிலைமையில் யார் இருக்கிறார்கள் என்றால் உதயநிதி இருக்கிறார். சிறப்பாக செயல்பட்டு அவர் அந்த நிலையை வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து அண்ணாமலை சொல்லும்போது ஃபெயில்டு ஆக்டருங்கிறாரு. அவரும் பெரிய ஒன்றும் விஜயை கம்பேர் பண்ணும்போது, விஜயே முதல் 3 படங்கள் வந்து ஃப்ளாப்பு தான். அவங்க அப்பா வந்து அதை அவர் வச்சு படம் எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டார். இன்றைக்கி ஒரு மாஸ் ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது ரஜினிகாந்துக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு அடுத்த லெவலில் வந்து நிச்சயமாக விஜய் வந்து சினிமா துறையில் இருக்கார். அதை நம்பி தானே அவரும் இங்கே உள்ளே வராரு. பட் அதுவே ஓட்டு ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். அந்த ரசிகர்கள் அனைவருமே இவருக்கு வந்து வாக்களிச்சிருவாங்களா அப்படின்னால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டால் என்னுடைய கணக்கில் வந்து விஜய்க்கு வந்து அனுபவம் பத்தலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கூட பேசியிருந்தேன். அந்த வெள்ளம் விஷயத்தில் ஒரு 50 பேர் குடும்பங்களை கூப்பிட்டு பனையூரில் கூப்பிட்டு 5 கிலோ அரிசியும் ஒரு 1/2 லிட்டர் பாம் ஆயிலும் கொடுத்துட்டு, நான் அங்கே வந்தால் அவங்க கூட சகஜமாக பேச முடியாதுன்னு. எங்கள் வெள்ளம் நீங்கள் வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் கொடுத்தா தானே, அதாவது ஈவன் வந்து நீங்கள் இமேஜுக்காக தான் கொடுக்குறீங்க, ஃபோட்டோ ஆப்ஸுக்காக தான் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துக்கு போய் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மரியாதை இருக்கும், மக்களுக்கும் அந்த நன்றி உணர்ச்சி இருக்கும். இப்போ இந்த 50 பேரை கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு புஷி ஆனந்த் மூலமாகவோ இல்லை உங்களுடைய நிர்வாகிகள் மூலமாக ஒரு 50-100 குடும்பங்களை கூட்டுவாங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க 2 புரோக்கரை வச்சு கூப்பிட்டு வருவான். அந்த புரோக்கர் வந்து நீங்கள் கொடுக்குற 5 கிலோ அரிசியில் அவன் 2 கிலோ அரிசியை வாங்கிட்டு போயிடுவான். நான் வந்து யதார்த்தத்தில் நடப்பதை சொல்கிறேன். அப்போது அந்த வாங்கிட்டு போனாங்களே, இதை அவங்க பெருசாக வந்து விசுவாசமாகவோ நன்றியாகவோ இருக்க மாட்டாங்க. அந்த புரோக்கர்கிட்ட, அண்ணே அடுத்த தடவை இதே மாதிரி இருந்தால் நம்மளை ஞாபகமாக கூப்பிடுங்கண்ணே, இதே மாதிரி உங்களுக்கு பார்த்து செய்கிறோம். இது வேறு ரூட்டில் போயிடும். மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியுமா என்று கேட்டால் இல்லை, 0. விஜய் வந்து மிகப்பெரிய இந்த வெள்ளத்தில் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார். அவருக்கு அரசியல் தெரியவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அரசியல் தெரியல, அவருக்கே தெரியல. அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை விட இன்னும், அதாவது நிர்வாகத்திலோ மற்றதிலோ அடுத்து ஒரு சரியான வாய்ப்பு காத்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். 2026க்கு அப்புறம் நீங்கள் 2031 சொல்கிறீங்களா?
இல்லை அது சரியான வாய்ப்புன்னா அப்புறம் நீங்கள் 2026 வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் 2031 தானே வாய்ப்பு. இங்கே இப்போ அதாவதுங்க மக்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து அவன் கஷ்டத்தில் நீங்கள் பங்கு கொண்டீங்கன்னா தான் அவனுக்கு உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை வரும். இப்போது ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஸ்டாலின் வரல அப்படின்னு சொல்கிறாங்க, முதல்வர் வரலன்னு வருத்தப்படுறாங்க. துணை முதல்வர் வந்து கடலூரில் மட்டும்தான் போனார், மற்ற இடங்களுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. மற்ற மந்திரிகள்லாம் வந்தால் கூட அவங்க வந்து சும்மா பார்வையிட்டுட்டு போகிறாங்க. நிவாரணம், அதாவது ஆட்சியில் இருப்பதால் அவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் ஆட்சியில் இல்லை, சும்மா போய் நின்று விசாரிக்கணும், ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அங்கே ஒரு உங்களுடைய ரசிகர் மன்றங்களை வைத்து அது சொல்லியிருக்காரு, நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாரும் உதவி செய்யணும்னு. ஆனால் ராகுல் காந்தி கூட அங்கே உட்காந்துக்கிட்டு டெல்லியிலேருந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாரும் வந்து மக்களுக்கு உதவ வேண்டும். எத்தனை பேர் ரோட்டில் வந்து காங்கிரஸ்காரன் ரோட்டில் வந்து இந்த விழுப்புரத்துலேயும் விக்கிரவாண்டிலையும் போய் நின்று உதவுறாங்கன்னு எங்கேயாவது லிஸ்ட் எடுத்திருக்கீங்களா? இப்போ விஜயோடைய கட்சி எதுனா காங்கிரஸை மட்டும் சொல்லலை, விஜயோட கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வந்து போய் பண்ணுறாங்க. அப்படி ஒரு விசுவாசமாக நம்பிக்கையாக போய் மக்களுக்கு நம்பிக்கை வரா மாதிரி பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் செய்தி இல்லை. அப்போ நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, திமுகவை நீங்கள் என்ன விமர்சனம் செய்கிறீர்களோ, ஃபோட்டோ ஆப் நடத்துகிறாங்க, புகைப்பட கண்காட்சி நடத்துகிறாங்க, ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ, நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க. அப்புறம் மக்களுக்கு உங்கள் பேரில் எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி போயிட்டார், நிறைய இடங்களில் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு போயிட்டார். நான் கூட சொல்லுவேன், போகிற இடங்கள்லாம் அவர் சேத்துலேயே இறங்கி போகிறாரு. அங்கே ஒன்றும் சிமெண்ட்டில் ஒரு தனியாக கான்கிரீட்டில் ஒரு பாதை போடலை, வயல்வெளியில் வரப்பில் வந்து போடல, அப்புறம் ரெட் கார்பெட்டு போடல, காலில் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு போகிறாரு, பாராட்டுறோம். அண்ணாமலையும் போகிறாரு. நான் வந்து ஏதோ அவங்க 2 பேரும் வந்து சிறப்பு இவங்க இல்லைன்னு அப்படியே இல்லை. அப்போ தான் மக்களுக்கு வந்து அவங்க பேரில் வந்து நின்னாங்க பாருங்கள், சேத்தலையும் சகதிலையும் வந்து நின்னாங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை வரும். இப்போ விஜய் பேரில் எப்படி வரும்? இது ஏன் விஜய்க்கு புரியலன்னு தெரியல. அந்த வெறும் நம்மளை சினிமாவில் பார்த்தோம்னா இந்த விசிலடிச்சாங்குஞ்சு வந்து அந்த விசிலடிச்சாங்குஞ்சு வந்து இதாயிருமா, வாக்குகள் ஆகிடுமா? அமிதாப் பச்சன் இந்தியாவிலேயே வந்து ஒரு பீரியடில் வந்து அவர் தான் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டாரு. உத்தரப்பிரதேசத்தில் வந்து சமாஜ்வாதி கட்சியில் இணைஞ்சு அவர் வந்து போட்டபோது தோல்வி தானே அடைஞ்சார். அரசியலில் அவரால் நிற்க முடியலையே. அது என்ன சொல்கிறேன்னா, இது வேறு அது வேறு. நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா, அதாவது ரொம்ப படுதோல்வி அடைந்தீர்களானால் அது கடைசியில் அப்புறம் மறுபடியும் சினிமாவுக்கு திரும்பி போக முடியாமல் போயிடும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு மும்முனை போட்டி இருக்கும், அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உதயநிதி அவர்கள், விஜய் அவர்கள், இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள். அப்படிங்கும்போது இந்த 3 பேத்துக்குள்ள யார் சரியான தலைவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, செயல்பாட்டை வைத்து தான் சொல்ல முடியும். நீங்கள் அதாவது பணம் யார் அதிகமாக கொடுப்பார்கள் நான் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியாது. அதை தாண்டி செயல்பாட்டில் யார் அப்படின்னு சொன்னால், உதயநிதி வந்து இது வரைக்கும் வந்து அவர் செயல்பாட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்திருக்காரு துணை முதல்வராக. செயல்பாட்டில் அவர் இன்னும் நிரூபிக்கவில்லை என்பது தான். நிரூபிக்க மாட்டார்னு நான் சொல்லலை, 2026 வரைக்கும் இன்னும் டைம் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஒரு திமுகவுக்கு ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, தமிழக அரசின் பொருளாதாரம் மிக மோசமான நிலைமையில் கஜானா காலின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. 2025 வந்து மக்கள், நான் சொல்கிறது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து துறை, மற்ற எல்லா துறையிலும் அரசு சார்ந்த இவங்க எல்லாருமே வந்து சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட போகிறாங்க. அரசு சம்பளம் வராமல் தாமதங்கள் இதெல்லாம். அதை தாண்டி அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் கட்டணத்தை மறுபடியும் உயர்த்துவாங்க, பால் விலையை மறுபடியும் உயர்த்துவாங்க, போக்குவரத்தை உயர்த்த வேண்டிய அழுத்தம் கட்டாயம் ஏற்படும். இது ஏற்படும் போது அப்போ உதயநிதிக்கு இது அதாவது எந்த அதிகாரம் அவருக்கு வந்து ஒரு பயன்பாடாக பெனிஃபிட்டாக ப்ளஸ்ஸாக இருக்கிறதோ அதே அதிகாரம் அவருக்கு மைனஸாகவும் வரும். ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதிகாரத்தில் இருக்கிறதுனால. அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் அது இல்லை, வெளியே இருக்காங்க அவங்க. இப்போ வந்து அவளுடைய செயல்பாடு என்பது எவ்வளவு ஆக்டிவாக அவங்க வந்து தங்களை காமிச்சுக்கிறாங்களோ அதுதான் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாடு. இப்போ வந்து ஏன் வந்து நிவாரண பொருள் கொடுக்கலன்னு யாரும் வந்து விஜயை கேட்கல, ஸ்டண்ட் அடிக்கிறாருன்னு வேணால் சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் வந்து இந்த ஏன் வந்து இந்த துறையில் கொடுக்கல, ஏன் வந்து உணவுப் பொட்டலங்கள் கொடுக்கலன்னு யாரை கேட்குறாங்க? ஸ்டாலின் உதயநிதியை கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய இந்த ஒப்பிடும்போது உதயநிதியை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம், அண்ணாமலையை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது மத்திய அரசு இல்லை, விஷயம் இல்லை. அது விஜயை கேட்க மாட்டாங்க, அவர் புதுசு. ஆனால்
எந்த நம்பிக்கை அவர்களுக்கு வரும், இவங்கள விட அவங்க பரவாயில்ல அப்படிங்கிற நம்பிக்கை வரணும்னா அந்த செயல்பாடு தான். அந்த செயல்பாட்டில் இப்போ வந்து அண்ணாமலை வந்து இப்போ இது வரைக்கும் முன்னால் இந்த 3 மாதம் இப்போ வரைக்கும் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னால் இருந்த வரைக்கும் அவர் வந்து நிறைய திமுக ஊழல்களை வெளிக்கொண்டு வந்துடுறார். அநேகமாக தினம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு எங்கோ அவங்கள தேடி போனாலும் சரி, இவராக தேடி போனாலும் சரி, ப்ரெஸ் மீட்டு பேசி அண்ணன் கரண்ட் அஃபேர்ஸை வந்து கரெக்டாக அப்டேட்டடாக வச்சுக்கிட்டு, இப்போ கூட அந்த வெள்ள விஷயத்தில் கூட சாத்தனூர் டேமில் எப்படிலாம் தகவல் அப்படிங்கிறது, அது புள்ளி விவரங்களை வந்து கரெக்டாக தகவல்களை சேகரித்து மக்களுக்கு அதை எப்படி கொடுத்தா அவங்க வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படி கொடுக்குறாரு. அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து லீடில் இருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் மறுபடியும் வந்து பண அரசியலை பற்றி பேசவில்லை, ஏன்னா செயல்பாட்டு அரசியல். நீங்கள் இதெல்லாம் தாண்டி அப்புறம் மக்கள் வந்து இந்த செயல்பாடெல்லாம் தாண்டி பணத்துக்கு தான் வந்து விலை போவாங்கன்னா அதுக்கப்புறம் செயல்பாட்டில் அர்த்தம் இல்லாமையே போயிடும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து அவர்கள் வந்து ஒன்று பண அரசியல், அப்படி இல்லைன்னா பிண அரசியல். இது 2 தான் அவங்களுடைய இது. ஒன்றும் பணத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, இல்லை வந்து அந்த காலத்தில் வந்து இந்த வீரபாண்டி ஆறுமுகலாம் இருந்த பீரியடில் இந்த பூலாவரி சுகுமாரன் அது இதுங்கிற மாதிரி வந்து யாராவது ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா, இந்த சுஜிதா ஒரு குழந்தை இருந்தால் அந்த அது விழுந்து போச்சு ஆழ்துளை கிணறு வீட்டுக்குள்ளே, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சாத்தாங்குளத்தில் வந்து அப்பா மகன் வந்து அந்த இதில் வந்து காவல் நிலையத்தில் அடிபட்ட போதா அவ்வளோ பெருசு பண்ணாங்க. எவ்வளவு நடந்திருக்கு திமுக ஆட்சியில். விக்னேஷ் முதல் கொண்டு சென்னையில் விக்னேஷ், அந்த மாதிரி பலது எவ்வளோ நடந்திருக்கு. அது மாதிரி வரும்போது எதுக்காக சொல்கிறேன்னா, திமுக வந்து ஒன்று பண அரசியல் இல்லை பிண அரசியல் இது பண்ணுவாங்க. இவங்க வந்து இதில் வந்து எனக்கு என்னென்னா, இதில் வந்து ஏமாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடியவராக விஜய் வந்து ஆயிடக்கூடாதே அப்படின்னு நான் வந்து ஆதங்கப்படுகிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு இதில் இருந்துக்கிட்டு ஒரு உள்ளே வராரு, ரிஸ்க் எடுத்து தான் வராரு. வருஷத்துக்கு ஒரு 300 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அரசியலுக்கு வருகிறார் என்றால் ஏதோ ஒரு அவருடைய முயற்சியில் வந்து ஏதோ ஒரு விறுவிறுப்பு இருக்குது. ஆனால் இந்த விறுவிறுப்பு வந்து அந்த செயல்பாட்டில் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த டிசம்பரில் இப்போ கலைச்சிட்டு உள்ளாட்சி தேர்தல் வருது, டிசம்பர் 31 கலைச்சிட்டு ஜனவரி பிப்ரவரியில் வரும். இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் தாவேகா விஜயுடைய கட்சியினர் வந்து எவ்வளோ தூரம் அவர்களால் ஊடுருவி வந்து பதவிகளை வெற்றி பெற முடிகிறது உள்ளூர் அரசியல்களில். ஏன்னா இப்போ அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லை விஜய் கட்சியில். விஜயை தவிர வேறு யாருமே அவங்கள கைட் பண்ணல. இப்போ விஜயையே யார் கைடு பண்ணதுன்னு தெரியல. ஆசிரியருக்கே இன்னும் முழுசாக அவருக்கு வந்து சிலபஸ் புரியல. அப்போ மாணவர்களுக்கு வந்து சிலபஸ் புரிஞ்சு இவன் எப்படி பரீட்சை எழுதுவான்? அவர் கட்சியில் உள்ள நிர்வாகிகளை பற்றி பேசுகிற மாணவர்கள்னு வாத்தியாருக்கே இன்னும் சிலபஸ் புரியல அப்படின்னு தெரியுது, புரிஞ்ச மாதிரி தெரியல. அதனால் வந்து என்னை பொறுத்தவரை வந்து உதயநிதி வந்து அதிகாரத்தில் இருப்பதால் வந்து முன்னிலையில் இருப்பார். அண்ணாமலை வந்து அவருடைய செயல்பாடு அந்த பரபரப்பு என்ன சொல்கிறது, திராவிட அரசியல் இந்த இறங்கி அடிக்கிற அந்த ஒரு அரசியல் அந்த செயல்பாடு அவர் அந்த ஸ்டைலில் வந்து அவர் முன்னிலையில் இருக்கிறார். விஜய் இப்போதைக்கு பின்தங்கி தான் இருக்கிறார். எதிர்பார்ப்புகள் அவரிடம் இருக்கின்றன. அவர் தன்னுடைய செயல்பாட்டை வந்து இவர்களுக்கு அதாவது சமமாக கொண்டு வந்தால்தான். இதில் சீமான் எங்கே போடுவார்னு தெரியல. அவரை சுற்றி நிகழ்வதை பார்த்தால் கொஞ்சம் பலவீனமாக இருக்கா மாதிரி தெரியுது. அதை தாண்டி அவர் வந்து அதை மறுபடியும் வந்து நிமிர்த்தி கொண்டு வரணும். எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் அவர் யார் கூடயும் கூட்டணி சேரலைன்னா மறுபடியும் அவருடைய தைரியத்தை பாராட்டலாமே தவிர, நீங்கள் ஒரு சீட்டு கூட வாங்க முடியலன்னா எவ்வளோ நாள் கட்சி நடத்த முடியும்? அவரும் பல வருஷங்களாக கட்சி நடத்திட்டார். எந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு, இல்லை வந்து ஒரு ஊராட்சி மன்றத்தில் கூட வந்து ஜெயிக்க முடியல, பதவிகள் இல்லைன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன பணி செய்ய முடியும்? அப்போ வெறும் நம்மளுடைய பேச்சுகளும் வந்து இதுவும் வந்து வெறும் எதிர்பார்ப்புகளும் அப்படியே நின்றுடும். ஸோ அப்போ விஜய் வந்து அப்போ சீமானிடம் உள்ளதை விட விஜயிடம் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது, ஏன்னா சினிமான்றதுனால. அப்போ வந்து இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் தான் டஃப் ரேஸ் மாதிரி தெரியுது. விஜய் பின்தங்கி இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்த சினிமான்ற ஒரு அந்த மாயை அவருக்கு அந்த பிம்பம் இருக்கிறதுனால அவர் செயல்பாட்டை வந்து சரி செய்து கொண்டால், அவருக்கு சரியான ஆலோசனை கொடுப்பவர்கள் அரசியலில் இருந்தால், அது யாராவனா இருக்கட்டும், அவரால் வந்து இவர்களுக்கு சமமாக வர முடியும். போக போக இன்னும் இருக்க 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது.
இதில் வந்து யார் வந்து கொஞ்சம் அந்த ஃபோட்டோ ஃபினிஷ்ன்ற மாதிரி வராங்கன்னு. இதனால் வந்து எடப்பாடி வந்து அப்படியே டோட்டலாக வந்து அவர் ஏதோ பின்தங்கி விட்டார் என்று சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எடப்பாடி திமுக இல்லைன்னா அதிமுகன்றது வழக்கமான ஒரு இது இருக்குது. எடப்பாடியும் வந்து அப்படி ஒன்றும் அப்படியே வந்து ஒட்டுமொத்தமாக விட்டுட்டு பாலிட்டிக்ஸை விட்டுட்டு போகிறவரும் கிடையாது. ஸோ இவங்க 3 பேர் உள்ள போட்டிங்கிறது இப்போ இவங்க இந்த தலைமுறைங்கிறதுனால இது வந்து நம்ம இதை பேசுகிறோமே தவிர எடப்பாடி நிச்சயமாக போட்டியில் இருக்கிறார். அது எப்படி வரப்போகுது, 4 முனை போட்டியா 5 முனை போட்டியான்னு இதில் திரும்ப என்ன பண்ண போகிறாருங்கிறது ஒரு குழப்பம் வேறு இருந்துக்கிட்டு இருக்கு. 4 முனை போட்டி நிச்சயம். அது எப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது யார் ஜெயித்தாலும் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து அப்படி தான் எடுத்துக்க முடியுமே தவிர அது விஜய் வருவதாக இருந்தாலும், அண்ணாமலையாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், உதயநிதியாக இருந்தாலும், சீமானாக இருந்தாலும் மக்கள் வந்து என்ன பயன், அவங்களுக்கு வந்து என்ன மக்கள் பணி என்ன செய்கிறாங்கங்கிறது தான் இந்த 1.5 வருஷத்தில் போக போக தெரியும். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி சார், வணக்கம்.